Taste the Daily. மாங்காய்களுக்கு உரிய விலை கிடைக்க வழிவகை செய்யாத விடியாதிமுக ஆட்சியை கண்டித்து வருகிற 20ஆம் தேதி ஒருங்கிணைந்த திண்டுக்கல் மாவட்ட கழகம் சார்பில் நத்தம் பேருந்து நிலையம் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக தென் மாவட்டங்களில் குறிப்பாக திண்டுக்கல், தேனி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள மா விவசாயிகள் பயன்பெறும் வகையில் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தொகுதியில் அமைக்கப்பட்டுள்ள மாம்பழக்கூழ் தொழிற்சாலையில் நாளொன்றுக்கு 150 முதல் 250 லாரி வரை, அதாவது 1500 மெட்ரிக் டன் முதல் 2000 மெட்ரிக் டன் வரை மாம்பழக்கூழ் தயாரிக்கப்படுகிறது என பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இப்பகுதியில் அமைந்துள்ள கூழ் தொழிற்சாலைகள் தென் மாவட்ட விவசாயிகளுக்கு வாழ்வாதாரமாக உள்ளதாக தெரிவித்துள்ள அவர், மா உற்பத்தி ரகங்களான காதர், செந்தூரம், கல்லாமை, காசா, மங்கனப்பள்ளி, கிரேப், மல்கோவா, இமாம் சந்த், கானாப்பாடி, ருமேனியா, சேலம் குண்டு, நாட்டுக்காய் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட ரகங்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது என எதிர்க்கட்சி தலைவர் விளக்கியுள்ளார். தொடர்ந்து கூறியுள்ள அவர், கடந்த 4 ஆண்டுகால நிர்வாகத்திறனற்ற திமுக ஸ்டாலின் மாடல் அரசால் தமிழகத்தின் அனைத்து விவசாயிகளும் பல்வேறு வகைகளில் பாதிக்கப்பட்டு வருவதும், நெல்லானாலும் கரும்பானாலும் பயிர் வகைகளானாலும் மஞ்சளானாலும் உரிய விலை கிடைக்காமல் பெரும் நஷ்டத்தையே அடைந்து வருவதாக எதிர்க்கட்சி தலைவர் விமர்சித்துள்ளார். பயிர் காப்பீடு முதல் வறட்சி மற்றும் வெள்ள காலங்களில் உரிய நிவாரணம் அளிப்பது வரை எந்தவித முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுக்காமல் திமுக அரசு விவசாயிகளை வாட்டி வதைத்து வருவதாக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் உழவன் கணக்கு பார்த்தால் உழக்குக்கு கூட மிஞ்சாது என்பதையும், விவசாயி சேற்றில் கால் வைக்கவில்லை என்றால் நாம் சோற்றில் கை வைக்க முடியாது என்பதையும் மறந்துவிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் விவசாயி வேடமிட்டு போலியாக தெரிவதை கண்டு உண்மையான விவசாயிகள் கொதிப்படைந்து போயுள்ளதாக பொதுச் செயலாளர் விமர்சித்துள்ளார். தென் மாவட்ட மா விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையாக 15 ரூபாயை நிர்ணயித்து விவசாயிகளிடமிருந்து மாம்பழங்களை தமிழக அரசே கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும், தனியார் மாம்பழக்கூழ் தொழிற்சாலைகள் கிலோ ஒன்றுக்கு 15 ரூபாய்க்கு மேல் கொள்முதல் செய்த நிலையில் தற்போது 1 கிலோ மாம்பழத்திற்கு 5 ரூபாய் மட்டுமே விலை நிர்ணயம் செய்து கொள்முதல் செய்கிறார்கள் என்றும், எனவே மா விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் முதல் 30,000 ரூபாய் வரை மானியம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை இந்த அரசிடம் வைத்தும் இதுவரை எந்தவித பதிலும் வரவில்லை என்று விவசாயிகள் வருத்தம் தெரிவித்துள்ளதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார். எனவே தென் மாவட்ட மா விவசாயிகளின் நியாயமான கோரிக்கைகளை உடனடியாக தீர்த்து வைக்க விடியாதிமுக ஸ்டாலின் மாடல் அரசை வலியுறுத்தி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஒருங்கிணைந்த திண்டுக்கல் மாவட்டத்தின் சார்பில் வருகிற 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று காலை 9:30 மணி அளவில் நத்தம் பேருந்து நிலையம் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அறிவித்துள்ளார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் கழக பொருளாளரும் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திண்டுக்கல் சீனிவாசன் தலைமையிலும், கழக துணை பொதுச் செயலாளரும் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான நத்தம்ரா விஸ்வநாதன் முன்னிலையிலும் நடைபெறும் என பொதுச் செயலாளர் அறிவித்துள்ளார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக அமைப்பு செயலாளரும் திண்டுக்கல் மாநகராட்சி முன்னாள் மேயருமான வி. மருதராஜ், கழக இளைஞர் பாசறை இளம்பெண்கள் பாசறை செயலாளர் விபிபி பரமசிவம், திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழக இணைச் செயலாளர் தேன்மொழி, கழக புரட்சித் தலைவி பேரவை இணைச் செயலாளர் ஆர்விஎன் கண்ணன் ஆகியோரும் பங்கேற்க உள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக சார்பணிகளின் துணை நிர்வாகிகள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், திண்டுக்கல் கிழக்கு, திண்டுக்கல் மேற்கு ஆகிய மாவட்டங்களில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரும் நிர்வாகிகள், மாநகராட்சி, நகர, பேரூராட்சி மன்ற இந்நாள் முன்னாள் வார்டு உறுப்பினர்கள், உள்ளாட்சி மற்றும் கூட்டுறவு சங்கங்களின் முன்னாள் பிரதிநிதிகள் மற்றும் கழக உடன்பிறப்புகளும் பெருந்திரளாக கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதாக அறிக்கையில் பொதுச் செயலாளர் கூறியுள்ளார்.